ஹாய், நான் பிரியா. லா ஆஃப் அட்ராக்ஷன் இதை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை ரொம்ப சூப்பராக வாழ்கிறதுக்கு நீங்கள் எந்த மாதிரியான மைண்ட் செட்டில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான கிளாஸஸ் நான் எடுத்துகிட்ருக்கேன். உங்களுக்கு தேவை இருக்குது அப்படின்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாய், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பொதுவாக நம்ம எல்லாரும் சொல்லுவோம் நம்ம லைஃப் கமிட்டடாக இருக்கணும். இன்ஃபேக்ட் ஒரு பையன் பொண்ணோட கமிட் ஆகிருக்கணும், பொண்ணு பையனோட கமிட் ஆகிருப்போம் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறமா ஒரு ஃபேமிலி நல்லா போகணும் அப்படின்னா ஒரு கமிட்மெண்ட் இருக்கணும், ஒரு பாண்டிங் இருக்கணும், ஒரு பிலீஃப் இருக்கணும். பிலீஃப் சிஸ்டம் அங்கே கரெக்டாக இருந்தால் தான் அந்த ஒரு ஜேர்னியே நல்லா போகும். லைஃப் அடுத்த லெவல் போகணுன்னா நமக்கு ஒரு சீரியஸ் கமிட்மெண்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி நம்ம ஹியூமன் கூட அப்புறமா ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட்ஸ் நிறையா வச்சுருப்போம். ஆனால் நம்ம யூனிவர்ஸ் கூட கமிட்டடா இருக்கோமா அப்படிங்கிற அந்த ஒரு செக் நம்ம பண்ணி பார்க்கணும். சரிங்களா? ஏன்னா இதெல்லாம் விட்டுருங்க. இது நார்மலா நம்ம டெய்லி லைஃப்ல நீங்க கமிட் ஆயிட்டீங்க அப்படின்னா ஒன்ஸ் நீங்க கமிட் ஆகிட்டா முடிஞ்சு உங்களை அது தானா பண்ண வச்சுக்கிட்டே இருக்கும். நீங்க பண்றதுக்கு ரெடியா இல்லை அப்படின்னா கூட நீங்க பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க ஒரு ஆசைப்பட்டு ஒரு கார் வாங்கிட்டீங்கன்னா, கமிட் ஆயிட்டீங்க, நான் கார் வாங்குறேன்னு சொல்லி வாங்கிட்டீங்கன்னா அதோட இஎம்ஐயோ இல்லை ஃப்ளாட் வாங்கியிருந்தீங்கன்னா, வீடு வாங்கியிருந்தீங்கன்னா அதோட இஎம்ஐயோ நீங்கள் கட்டி தான் ஆகணும். அதுக்கு நீங்கள் பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் அதை செஞ்சு தானே ஆகணும். ஸோ அது வேற. அந்த மாதிரி யூனிவர்ஸ் கூட நம்ம கமிட் ஆகும் பொழுது நமக்கு எப்படி மனம் எவ்வளோ நிம்மதியாக இருக்குது, எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வு உங்களுக்கு கிடைக்கணும்னு ஆசைப்படுறேன். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போய் அப்படி என்ன ஒரு ஃபீலிங்னு தெரிஞ்சுக்கலாம். நம்ம எல்லாருமே இந்த மொமெண்ட்டை விட்டுட்டோம். ஃபியூச்சரை நோக்கி ஓடுறேன். எனக்கு இவங்க வேணும், அவங்க வேணும், இதை நான் அச்சீவ் பண்ணணும், எனக்கு அது இருக்கணும், என் லைஃப்ல இது இருக்கணும், இத்தனை ஒரு மந்த்துக்குள்ள எனக்கு இதெல்லாம் இருக்கணும் அப்படின்ட்டு, இந்த வருஷத்துக்குள்ள இதெல்லாம் நான் அச்சீவ் பண்ணணும், என்னோட ஏஜ் இந்த ஏஜுக்குள்ள இதெல்லாம் நான் வச்சிருக்கணும் அப்படின்னுட்டு பண்றோம். நல்ல விஷயம், விச் இஸ் 100% குட் ஃபார் அவர் லைஃப். சரிங்களா? ஆனா அதை நீங்க ஒர்க் பண்ணுங்க. இதெல்லாம் தாண்டின ஒரு எண்ணம் இருக்கு இல்லையா? இதெல்லாம் தாண்டி நம்ம அடுத்த டைமென்ஷன் இல்லை வேற டென்சிட்டியில போய் நம்ம யோசிக்கணும்னா நம்ம எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும். என் லைஃப்ல ஒருத்தர் கடைசி வரைக்கும் வரணும், எனக்காக அவங்க இருக்கணும், அந்த அன்பு நான் அவங்க மேல வச்சிருக்கணும், இல்லை அவங்க என் மேல வச்சிருக்காங்களோ இந்த அன்பு எப்பவுமே இருக்கணும் அப்படின்லாம் யாரையாவது நம்ம நினைச்சோம்னா கண்டிப்பா நம்ம கூட யாருமே வரமாட்டாங்க, நமக்கே தெரியும். ஆனாலும் அந்த மாயைங்கிற ஒரு விஷயம் ஒரு பொருள் மேலேயோ இல்லை ஒரு நபர் மேலேயோ நமக்கு அப்படி ஒரு ஒரு ஆர்வத்தையும் ஒரு அன்பையும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டை கொடுக்கும் இல்லையா? இந்த அளவுக்கான அந்த ஒரு உணர்வு பூர்வமான விஷயம் நம்ம என்ன பண்ணிருக்கணும்னா அப்படியே யூனிவர்ஸ் கிட்ட நம்ம அதை அப்படியே திருப்பணும். அப்போ நான் சொல்லுவேன் அடிக்கடி, ஹியூமன்ஸ் மேல நம்ம வைக்கிற ஒரு லவ், அன்பு, நம்பிக்கை இதெல்லாம் ஓகே. ஆனா இதெல்லாம் தாண்டி கடவுள் மேல நம்ம காட்டுற அன்பு, நம்ம மேல கடவுள் காட்டுற அன்பு இன்னும் கொஞ்சம் கூட பல லட்சம் மடங்கு, பல கோடி மடங்கு அது ரொம்ப உயர்ந்ததா இருக்குங்கிறத நான் நிறைய வாட்டி ஃபீல் பண்றதுனாலதான் உங்களுக்கு சொல்றேன். அதுக்காக மனுஷனை நம்ப கூடாதுன்னு கேட்டா சில்லி கொஸ்டின்ஸ் எல்லாம் நமக்கு கேட்கக்கூடாது. ஸோ நமக்கான அந்த உண்மையான அன்புங்கிறது மனிதர்களை விட கடவுள்கிட்ட இருந்து, பிரபஞ்சத்துக்கிட்ட இருந்து நமக்கு கிடைக்கும் போது இன்னும் மோர் எஃபெக்டிவா இருக்கும் அது. ஸோ நம்ம யூனிவர்ஸ் கிட்ட எப்படி கமிட்டட் ஆகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் நிறைய விஷயங்களை நம்ம உணர்ந்திருக்கோம். இதுல அந்த கமிட்மெண்ட்டுங்கிற வேர்டு ஏன் நான் சொல்லியிருக்கேன்னா, நான் ரொம்ப நாள் முன்னாடி நான் என்ன நினைச்சிருந்தேன்னா, இந்த வேண்டுறது, அதுக்கப்புறம் இது எனக்கு கிடைக்குமா கிடைக்காதாங்கிறது, அந்த மாதிரியான விஷயங்கள்ல எனக்கு பெருசா எனக்கு ஈடுபாடு கிடையாது. நான் அதை பண்ணவும் மாட்டேன். ஸோ நான் அதுக்காக நான் ஒரு விஷயத்த நான் பண்ணியிருக்கேன், இல்ல நான் ஒரு விஷயத்த செய்ய போறேன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் எதுவுமே இல்லாம நான் சும்மா ஒரு கமிட்மெண்ட் கிரியேட் பண்ணேன் யூனிவர்ஸ் கிட்ட. யூனிவர்ஸ், நான் இவ்வளோ பேருக்கு இதெல்லாம் நான் செய்யறேன், அதாவது நம்ம ஹெல்ப் பண்றதை சொல்றேன். நமக்கு யாருனே தெரியாம ரோட்ல இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப நாள் முன்னாடி சொன்னேன். ஆனா அன்பார்ச்சுனேட்லி நம்மளோட அந்த மாயை என்னோட டெய்லி லைஃப் ஆக்டிவிட்டீஸ்ல அப்படி ஒரு விஷயம் இருக்கிறத எனக்கு மறக்க வச்சிருச்சு. நான் மறந்து போயிட்டேன், எனக்கு அது ஞாபகமே இல்லை. சரி நம்ம பண்ணிடலாம், இப்ப பண்ணிடலாம், நாளைக்கு பண்ணிடலாம் அப்படி நினைச்சிட்டே இருந்தேன் ஒரு 3 days. அதுக்கு மேல பார்த்தா அது என் மண்டையில இருந்தே போயிடுச்சு. அப்படி நான் நினைச்சேனேங்கிற ஒரு விஷயமே என் மண்டைக்குள்ள இல்லாம போயிடுச்சு. ஸோ அதையும் நம்ம ரொம்ப அவேர்னஸோட பார்க்கணும். நம்ம என்ன கமிட் பண்ணமோ அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் மறக்காம. ஓகேங்களா? ஸோ அடுத்தது நான் ஒரு வீடியோ பார்க்கும்போது எனக்கு அந்த ஷார்ட்ஸ்ல வருது, யூனிவர்ஸ் கிட்ட நீங்க ஏதாவது கமிட் பண்ணிருக்கீங்கன்னா அதை நீங்க உடனே செய்யணும் அப்படின்னு வந்தது. எனக்கு அப்படியே என்கிட்ட கேட்ட மாதிரி இருந்தது. இப்ப நிறைய பேர் கடவுள் கிட்ட நம்ம வேண்டுதல் வச்சிருக்கோம், இப்ப அதை நம்ம செய்யலைன்னா கனவுல கேட்பாங்க, இல்லை இந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா? எனக்கு அது கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சது. ஒருவேளை நம்ம மறந்துட்டோங்கிறனால சொல்றாங்க போல அப்படின்னுட்டு, ஓகே யூனிவர்ஸ் நான் பண்ணிடுறேன், நான் மறந்துட்டேன், சாரி அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணணும்னு நினைக்கிறதுக்கு ஒரு அமௌண்ட் எனக்கு தேவையா இருக்கு.
அந்த அமௌண்ட் வந்து எனக்கு கிளாஸ் மூலமா வருது. அது சடனா அந்த அன்னைக்கு எனக்கு வருது. ஸோ வந்துட்டு என்னோட மணியை எடுத்து நான் செலவு பண்ணி இருக்கணும் ஆக்சுவலி. ஆனா நான் கமிட் பண்ணது ஞாபகம் வந்து நான் பண்றேன்னு சொன்னதுக்காகவே அந்த அன்னைக்கு எனக்கு ஒரு கிளாஸ் வந்து அந்த அமௌண்ட்டை வச்சு நான் அந்த கிளாஸ்ல வந்து எல்லா அமௌண்ட்டையுமே நான் அப்படி ஹெல்ப் பண்ணிட்டேன். ஹெல்ப் பண்ணிட்டுன்னு சொல்லக்கூடாது, ஹெல்ப் பண்றதுக்கான சிச்சுவேஷன்ஸ் வந்து எனக்கு யூனிவர்ஸ் கொடுத்தாங்கன்னு சொல்லணும். அதான் சரி, சாரி. ஸோ நான் அப்படி பண்ணணுங்களா? அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, நான் என்ன அமௌண்ட் நான் வந்து ஸ்பெண்ட் பண்ணேனோ, இத்தனைக்கும் அது என்னுடைய ஓன் மணி கிடையாது. ஒருத்தர் என்கிட்ட கிளாஸ் அட்டன் பண்ணதுக்கான வந்த மணியை தான் நான் அவங்களுக்கு செலவு பண்றேன். நான் என்ன அமௌண்ட் செலவு பண்ணணும்னோ அதை விட 10 மடங்கு அமௌண்ட் வேற வழியா எனக்கு அந்த அன்னைக்கு ஈவினிங்கே எனக்கு வந்தது. நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் இதுல இருந்துன்னா, மணிங்கிறது இங்க விஷயம் கிடையாது. நான் வந்து யூனிவர்ஸ் வந்து எனக்கு பணம் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, அது ஒரு மிராக்கிள் மணி சார்ந்துன்றதுக்கு நான் சொல்ல வரல. ஒருத்தவங்களுக்கு நான் உதவி பண்ணணும்னு நினைக்கிறேன், நான் அதை மறந்துடுறேன். அதுக்கான பணத்தை நீ நினைச்சிட்டேல்ல, அதுக்காக நீ உன் கை காசு போட்டு செலவு பண்ண வேணாம், இந்த இவங்க மூலமா நீ செலவு பண்ணுன்ட்டு எனக்கு ஒரு அமௌண்ட் வர்றதுக்கு உண்டான வழி அவங்களே பாக்குறாங்க. நான் அந்த மொத்த பணத்தையுமே ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லி பண்றேன். எனக்கெல்லாம் நான் எடுத்துக்கூடாது, எவ்வளவு பணம் வந்துச்சோ அவ்வளோத்தையும் நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும்னு யோசிக்காம பண்றேன். ஏன்னா நான் தப்பு பண்ணிட்டேன், கமிட் பண்ணிட்டு நான் வந்து பண்ணாம விட்டுட்டேன்ற அந்த கில்ட் வேற. ஸோ சாரி சொல்லி நான் அவ்வளவும் பண்றேன். இம்மிடியேட்டா நான் ஒரு அமௌண்ட் செலவு பண்றேன்னா அதை விட 10 டைம்ஸ் ஜாஸ்தினா பாத்துக்கோங்க. சோ இதுல இருந்து நமக்கு என்ன புரிய வருதுன்னா, நம்ம ரெடியா இருக்கணும். நம்ம ஒரு விஷயத்த கமிட் பண்ணவே கூடாது, யாருக்கிட்டையும் எந்த ப்ராமிஸும் சொல்லக்கூடாது. ஒன்ஸ் நம்ம கமிட் பண்ணிட்டோம், ஒன்ஸ் நம்ம ப்ராமிஸ் பண்ணிட்டோம்னா அதை யாரா இருந்தாலும் நிறைவேற்றணும் அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து எனக்கு மத்தவங்க கிட்ட இருக்கும். யாருக்கிட்டையும் நம்ம எதுவுமே நம்பிக்கையா சொல்லிடக்கூடாது, சொன்னா எப்பாடுபட்டாலும் அவங்களுக்கு பண்ணிடணும்னு. அதான். ஆனா நான் யூனிவர்ஸ் கிட்ட அதை மறந்துட்டேன். அதை அழகா அவங்க ஞாபகப்படுத்தி என்ன அவங்க செய்ய வச்சிருக்காங்க இல்லையா. சோ இது மணிக்குன்னு சொல்லல, பொதுவாவே பாத்தீங்கன்னா நமக்கு மைண்ட்ல வந்து நம்ம யார்கிட்ட, நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம், இல்ல யாரா இருந்தாலும் இந்த மாதிரி கமிட் பண்றீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நீங்க ட்ரை பண்ணுங்க பண்ணுறதுக்கு, சரிங்களா. சோ இப்ப யூனிவர்ஸ் கூட நம்ம எப்படி கமிட் பண்ணிக்கிறதுன்னு பார்த்தா, நான் என்ன பண்ணுவேன்னா, இது வந்து நான் ஹெல்ப் பண்றேங்கிறதுக்கு சொல்ல வரல, நான் கொஞ்சம் அடிக்கடி வந்துட்டு எனக்கு அந்த முதியோர் இல்லம் போறது, இல்ல வந்து ஏதாவது ஆர்ஃபனேஜ் ஹோம் போயிட்டு அந்த மாதிரி பண்ணறதுக்கு எனக்கு பெருசா இல்லை. ஏன்னா அவங்களுக்கு அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இடம் தேடி வந்து கொடுக்கறதுக்கு ஆட்கள் நிறைய இருக்கிறாங்க இன்னைக்கெல்லாம். ஆனா அந்த ரோட் சைட்ல இருக்கிறவங்களுக்கு கம்பேரிட்டிவ்லி அவங்களுக்கு அப்படி நினைச்ச டைம்ல எதுவும் கிடைக்காதுங்கிறனால நான் ஒரு குறைஞ்சது நான் ஒரு இவ்வளோ பேருக்கு அப்படின்னு நானே மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்குவேன். நான் என்ன வாங்க போறேனோ அவ்வளோ பேக்ஸ் வாங்கி வச்சுட்டு தேடி தேடி போகணும். ஏரியாவா போவோம், யாராவது கிடைப்பாங்களா, யாராவது இருக்காங்களா அப்படின்னு பார்த்து தேடி தான் நான் கொடுப்பேன். இது நான் ரெகுலரா பண்ணுவேனான்னு கேட்டா ரொம்ப ரெகுலரா பண்ண மாட்டேன். மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி அப்படிதான் பண்ணுவேன். ஆனா எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் கொஞ்சம் அடிக்கடி பண்ணணும். அதாவது எப்பெல்லாம் நமக்கு வந்து நம்ம ரொம்ப சோகமா, நான் இன்னொன்னு கூட எனக்கு வந்து உணர்த்த வந்தது என்னன்னா, நான் ரொம்ப சோகமா இருப்பேன். ஆனா அந்த டைம்ல எனக்கு ஏதாவது ஷாப்பிங் பண்ணலான்னு தோணாது. ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னா நமக்கு அது ஹாப்பினஸ் கொடுக்கும். நிறைய பேருக்கு விண்டோ ஷாப்பிங் பண்றது ரொம்ப பிடிக்கும்லாம் இருக்கும் இல்லையா. அப்படி எனக்கும் ஒரு காலத்துல இருந்திருக்கு. ஆனா நாள் ஆக ஆக அந்த பொருட்கள் மேல இருக்கிற அந்த ஒரு ஆர்வமும் எனக்கு குறையுது. ஏதாவது கஷ்டமா இருக்குன்னா இதை வாங்கி என்ன பண்றோம், இதனால நம்மளோட இது மாற போறது இல்லையே, ஏதோ அந்த டைமுக்கு டைவர்ட் ஆகுது. இது ஒரு பிரச்சனை வேற. நமக்கு ஒண்ணுமே தெரியாம மண்ணு மாதிரி வாழ்ந்துட்டு கூட போயிடலாம். எல்லாமே புரிய புரிய என்ன ஆகுதுன்னா நமக்கு இன்னும் கான்சியஸ் லெவல் ஜாஸ்தி ஆகுது, அவேர்னஸ் இன்னும் ஜாஸ்தி ஆகுதுங்கும் போது நம்ம இன்னும் மேல போகணுங்கும் போது நம்மளோட அந்த தாட்லாம் வேற லெவல்ல வந்துகிட்டு இருக்கு. அது வந்து அன்கன்ட்ரோலபிளாவே இருக்கு. நிறைய நாள் வந்து நான் யூனிவர்ஸ் கிட்ட கேட்பேன், யூனிவர்ஸ் எனக்கு வந்து ரொம்ப மூட் அவுட்டா இருக்கு, அப்ப நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன்னா, நான் எங்க வீட்டுல அவர் வந்து என்ன ஏதாவது மூட் அவுட் பண்ற மாதிரி சொல்லிட்டாரோ, இல்ல சிச்சுவேஷன்ஸ் எனக்கு சரியா அமையலைன்னா நான் சும்மா இது வாங்குறேன் அது வாங்குறேன் அப்படின்ட்டு ஏதாவது வாங்குவேன். அப்புறம் என்ன ஆகும்னா எனக்கு அதுலயும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. நான் மூடு சேஞ்ச் பண்ணணும், நம்ம நெகட்டிவா இருக்கும், நெகட்டிவ் டு பாசிட்டிவ்க்கு வரணும் அப்படின்ட்டு தான் ஏதோ ஒரு செலவு பண்ணி ஏதோ ஒன்று வாங்குறோம். அப்படிங்கும்பொழுது எனக்கு இந்த சிச்சுவேஷன்ல இப்ப இந்த சொன்னேன் இல்லையா, அந்த ஹெல்ப் பண்ணுறதுக்கான சிச்சுவேஷன் வந்ததுன்னு, அந்த டைம்ல இருந்து எனக்கு என்ன, அதாவது ரொம்ப நாள் கேள்வி, என்னோட நெகட்டிவிட்டி எனக்கு என்னைக்காவது வருது, ரொம்ப ரேரா தான் வரும். அந்த ரேர் நெகட்டிவிட்டியும் நான் எப்படி ஓவர் கம் பண்றதுன்னா, யாருக்காவது நீ ஏதாவது வாங்கி கொடு, அப்ப வந்து உனக்கு உன்னோட நெகட்டிவிட்டி மொத்தமா போயிடும் அப்படின்னு எனக்கு யூனிவர்ஸ் உணர்த்துற மாதிரி இருந்தது. நிஜமா சொல்றேன். இப்ப இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், ஏதோ ஒரு வீடியோல. அதை நம்ம கண்டெல்லாம் பிடிக்க முடியாது. நான் திரும்ப சொல்றேன், உங்களுக்கு என்ன ஏதாவது வாங்கணும்னு தோணுதா, ஒரு 3 பேருக்கு மினிமமா நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. 3 பேருக்கு வாங்கிக்கோங்க. ஸ்வீட்டோ, காரம், தண்ணி பாட்டில், இந்த மாதிரி ஏதாவது வாங்கி கவர்ல வச்சுக்கோங்க. நீங்க தேடி போங்க, யாராவது உங்க கண்ணில் கண்டிப்பா படுவாங்க. நீங்க அதுக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு வீக்கெண்ட்ல உங்களுக்கு வேலை இருக்குன்னா வேலையெல்லாம் இல்லாம ஃப்ரீயா இருக்கிற நாளா பார்த்து இதை நீங்க செய்யுங்க. நீங்க அப்படி போய் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு செம்ம ஹாப்பியா இருக்கும். அப்ப அந்த சோலையே நீங்க டச் பண்ணிடுவீங்க, உங்க சோலையே நீங்க டச் பண்ணுவீங்க, சரிங்களா. அது வந்து ரொம்ப அந்த
நம்ம இந்த உலகத்திலே இருக்க மாட்டோம். ஏன்னா நம்ம இந்த உலகத்துல இருந்தாதான் இங்க இருக்கிற நெகட்டிவிட்டி, இங்க இருக்கிற அந்த ப்ரெஷர்ஸ் அப்படி இப்படின்னு இருக்கும். நம்ம அந்த மாதிரி நம்ம சோல் கனெக்டா ஒரு வேலை பார்க்கும்போது நம்மளோட டிராவல் வந்து மேல போய்கிட்டு இருக்கும். அப்படியே நம்மளோட ஹையர் கான்சியஸ் லெவல் வந்து உயரமா போயிட்டு இருக்கும் தவிர இந்த பூமியில இருந்துட்டு நம்மளை கஷ்டப்படுத்துற எந்த ஒரு எண்ணம் அந்த மாதிரி ஃபீலிங்ஸே இருக்காது. ஸோ இதை வந்து முடிஞ்சா நீங்க ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா முடியும்னு நினைக்கிறேன். 3 பேருக்கு தானே. இந்த மாதிரி முடியாதவங்களுக்கு தான் ஹெல்ப் பண்ணணுமா அப்படின்னு கேட்டா அப்படின்னு கிடையாது. அந்த சிச்சுவேஷனுக்கு நீங்க யாரையாவது பாக்குறீங்க, ரோட்ல யாரையாவது பாக்குறீங்க, இல்ல யாராவது உங்ககிட்ட வந்து ஏதாவது கேட்கறாங்கன்னா அந்த கண்டிப்பா தேவை இருக்கிறவங்க தான் கேட்பாங்க. சும்மா ஏமாத்துறதுக்கு கேட்பாங்களே அப்படின்னா நம்ம வந்து அதை ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. ஒருத்தவங்க நம்ம கிட்ட வந்து இல்லைன்னு கேக்குறாங்கன்னா நான் அவனுக்கு கொடுக்க ரெடியா காசு இருந்தாலும் நம்மளோட அந்த லாஜிக் மைண்டே அவன் கை கால் நல்லா தானே இருக்கு, அவன் போய் சம்பாதிக்க மாட்டானா, அதெல்லாம் நம்ம கேட்கக்கூடாது. சரிங்களா? இன்னைக்கு யூனிவர்ஸ் உங்ககிட்ட ஒரு ஆள் அனுப்பியிருக்கு, உனக்கு கொடுக்க மனசு இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுது அப்படின்னா நீங்க கொடுத்துடணும். அது அவங்க தலையெழுத்து. அதுக்கப்புறம் அதை வாங்கிட்டு போய் என்ன பண்றாங்களோ பண்ணலையோ. ஸோ இப்படி நம்ம வந்து யூனிவர்ஸ் டெஸ்ட் பண்ணும்போது எல்லா டெஸ்ட்லையும் பாஸ் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய பேருக்கு கொடுங்க நீங்க. அவ்வளவுதான். யூனிவர்ஸ் கூட கமிட்டடா இருக்கிறதுனா என்னன்னா யூனிவர்ஸ் கிட்ட பேசுங்க, லவ் பண்ணுங்க. நான் இதை பண்றேன் யூனிவர்ஸ். இப்ப நீங்க ஒரு லவ்வர்னா என்ன பண்ணுவீங்க? அவங்கள பார்க்க போகும்போது நீங்க எப்படி போவீங்க? ஏதாவது அவங்களுக்கு பிடிச்சது வாங்கிட்டு போவீங்க. அவங்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு நம்ம ஏதாவது பண்ணுவோம் இல்லையா? அந்த ஒரு அந்த யூனிவர்ஸுங்கிறது ஒரு ஆளு. பொண்ணா இருக்கிறீங்கன்னா யூனிவர்ஸ் நீங்க பையனா நினைச்சுக்கோங்க, பையனா இருக்கீங்கன்னா யூனிவர்ஸ பொண்ணா நினைச்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு அப்பதான் வந்து அந்த ஃபீல் ஜாஸ்தியாவையோ நம்ம லவ்வரை பார்க்க போறோம் அப்படின்ட்டு அந்த ஒரு லெவல், அந்த வைப்ரேஷன்லாம் செம்ம ஹையா இருக்கும். ஸோ நீங்க அப்படி நினைச்சுக்கோங்க. யாருக்காவது நீங்க ஹெல்ப் பண்றீங்கன்னா அவங்கள அந்த பிரபஞ்சமா பாருங்க. நீ வந்திருக்க இன்னைக்கு என் கையால உனக்கு கொடுக்க மாட்டேனா கொடுப்பேனா அப்படின்னு நீ வந்துட்டு செக் பண்ண என்கிட்ட வந்திருக்கேங்கிற மாதிரி எல்லாரையுமே யூனிவர்ஸா பாருங்க. சொல்லுவாங்கல்ல, எல்லாரையுமே நம்மளோட சோலாவே தான் மத்தவனையும் பார்க்கணும். அந்த மாதிரி எல்லாத்தையுமே யூனிவர்ஸா பாருங்க. இந்த கனெக்ஷன் வந்து ரொம்ப டீப்பர் கனெக்ஷனா போகும். உங்க லைஃப்ல உங்களுக்கு வேற எதுவுமே தேவைப்படாது. இப்ப இது வந்து தேவையே படாது அப்படின்னு நான் சொல்லிட்டேன்னா உடனே வந்துட்டு என்ன கேள்வி கேட்டுருவாங்க, நீங்க வந்து ஸ்பிரிச்சுவலா இருக்கிறீங்க, உங்களுக்கு தான் காசு பண்ண தேவையில்லையா, அப்புறம் என்ன அப்படி பண்றீங்க, அப்புறம் ஏன் இதை வாங்குறீங்க அப்படின்னுட்டு. மெட்டீரியலிஸ்டிக் லைஃப் பத்தி நான் இங்க பேசல. தேவையே படாதுங்கிறது என்னன்னா நமக்கு வேற ஒரு சந்தோஷம், வேற ஒரு நிம்மதிங்கிறது நமக்கு இன்னொரு இடத்துல கிடைக்கவே கிடைக்காது. நமக்குள்ளேயே இருக்குதுங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்றோம் இல்லையா? அது இருந்துட்டாலே நம்ம எப்பவுமே ஒரு எப்படி சொல்றது, ஒரு மன நிறைவாவே இருப்போம், செல்ஃப் சாட்டிஸ்ஃபைங்காவே இருப்போம். அப்படி ஒரு லைஃப் வாழ்றதுக்கு நமக்கு கண்டிப்பா கசக்கவே கசக்காது. ஸோ இதுதான் யூனிவர்ஸ் கிட்ட நீங்க கமிட் ஆகணும்னா நீங்க யூனிவர்ஸை லவ் பண்ணணும். யூனிவர்ஸ் மாதிரியே யார் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் யூனிவர்ஸை பிடிக்கும். யாரெல்லாம் ரெடி டு கிவ் மோட்ல இருக்கணும், ரிசீவிங் மோட்ல இருக்காதீங்க, கிவிங் மோட்ல இருங்க. கண்டிப்பா யூனிவர்ஸ் உங்களை தேடி வந்து அவங்களும் லவ் பண்ணுவாங்க. லைஃப் சூப்பரா இருக்கும். தேங்க்யூ.